அவருடைய இந்த தமிழ் ஒளி வீசுவதற்காக, நட்பு நெறியில் இந்த வாய்ப்பை தந்ததற்காக நன்றி. குறிப்பாக என்னை இந்த தளத்தில் இணைத்த அருணகிரி சாருக்கும், அதேபோல என்னை தொடர்ந்து ப பேஸ் பேசுவதும் தனிப்பட்ட முறையிலும் செதுக்கிக் கொண்டிருக்கின்ற ஃபவுண்டருக்கும், வழிகாட்டிக் கொண்டிருக்கின்ற சகோதரர் ரமேஷ் மற்றும் பல நண்பர்களுக்கும், எப்போதும் உதவி என்றால், இதோ உதவி, இதோ உதவி என்ற ஒரு புத்தகம் இருக்கிறது. கோப்பை இருந்தது. அதேபோல உதவி செய்யக்கூடிய ஒரு தன்மை படைத்த அ தி வீட்டில் கல்யாணம் இருந்தாலும் நட்பு வரக்கூடிய ஒரு தன்மை படைத்த சிவகனி போன்றவர்கள் இருப்பதால், இந்த அமைப்பு மிகவும் சிறப்பாக ஒரு இயங்குவதற்கு மிகவும் மகிழ்கிறேன். இந்த தளத்தில் இருப்பது ஒரு பாக்கியம் என்று கருதுகிறேன். அ அனைவருக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்து இந்த தஞ்சாவூர்ல வந்து ஒரு நீடாமங்கலம் எங்க ரிலேட்டிவ்லாம் இருக்காங்க அங்க. அங்க ஒரு பள்ளியில வந்து ஒரு ஆசிரியர் அவருடைய அனுபவத்த சொன்னாரு. அவரு கிராமத்த பள்ளி, சின்ன பள்ளி ஆசிரியர், சின்ன ஸ்கூல் தான். அங்க வந்து இன்ஸ்பெக்ஷன் வந்துட்டாங்களாம் திடீர்னு. அப்போ மறுநாள் இன்ஸ்பெக்ஷன் வரப்போறாங்க. திடீர்னு வந்துட்டாங்களே அப்படின்னு நினைச்சுட்டு அவரு சொல்றாரு, மாணவர்கள்கிட்ட எல்லாம் நாளைக்கு வந்து எல்லாம் ட்ரெஸ் பண்ணிட்டு எல்லாம் கரெக்ட்டா வாங்க. நல்லா படிச்சுட்டு வாங்க அப்படின்னு சொல்றாரு. கேள்வி கேட்பாங்க. கரெக்ட்டா பதில் சொல்லுங்கன்றாரு. ஒரு மாணவன மட்டும் தனியா கூப்பிட்டு, "தயவு செஞ்சு நீ வராதப்பா" அப்படின்றாரு நாளைக்கு பள்ளிக்கு. வந்து ஏன் சார் வராதீங்கன்னு சொல்றீங்கன்னா, "நீ வந்து எப்படி கேட்டாலும் சொல்லப் போறதில்ல. அப்புறம் வந்து எனக்கு வேற பிரச்சனை ஆயிடும். அதனால தயவு செஞ்சு நீ வராதப்பா" அப்படின்னு சொல்லிட்டு கையில வந்து இப்போ ஒரு ரூ. 10 குடுக்குறாரு. "எதுக்கு சார் ரூ. 10 குடுக்குறீங்க எனக்கு? வராது இருக்கிறதுக்கா?" "வராது இருக்கிறதுக்கு மட்டும் இல்லப்பா. ஏதாவது நீ எங்கேயாவது போ. ஏதாவது சாப்பிடு, இல்ல சினிமா போறதா போ. பட் கிளாஸ்க்கு மட்டும் ஸ்கூலுக்கு மட்டும் வராத" அப்படின்னு. மறுநாள் பார்த்தா கரெக்ட்டா அந்த பையன் தான் முதல்ல வந்து உட்கார்ந்திருக்கான். ஆசிரியருக்கு வந்து ஒரு மாரி ஆச்சு. அப்படியே பார்த்துன்னே இருக்காரு. அதுக்கு கொஞ்ச நேரத்துக்குள்ளயே இன்ஸ்பெக்டர் வந்துட்டாரு. மாணவர்கள்லாம் வந்தாச்சு. அப்புறம் வந்து ஒவ்வொருத்தரையும் ஒரு கேள்வி கேள்வியா கேட்டுட்டு இருக்காரு. பஸ் ப பஸ் மாணவர்கள் பஸ்ஸுன்ட்டு இருக்காங்க. இந்த பையனுடைய டர்ன் வருது. பையன பார்த்துட்டோனே சாருக்கு ஒரு மாரி ஆச்சு. ஆனா, அ அந்த பையன்கிட்ட வந்துட்டாரு. இன்ஸ்பெக்டர் வந்துட்டாரு. வந்த உடனே ஒரே ஒரு கேள்வி தான் கேட்டாரு. அவரு அந்த அந்த பையனுக்கு வந்து என்ன ஒரு குணம்னா, எந்த கேள்வி கேட்டாலும், யார் கேட்டாலும் ஒரு பதில் தான் சொல்லுவான். என்ன பதில் சொல்லுவான்னா, தெரியாதுன்னு சொல்லுவான். இவரு இன்ஸ்பெக்டர் கேட்கிறாரு, அவர்கிட்ட கிட்ட வந்துட்டு, "தெரியும் என்பதற்கு ஆப்போசிட் என்ன? எதிர்ப்பதம் என்ன?" என்று கேட்கிறாரு. உடனே பையன் தான் தெரியுமே, "தெரியாது" என்று சொல்றாரு. உடனே வந்து அவருக்கு வெரி குட் அப்படி சொல்லிட்டு அவர் போயிர்றாரு. இந்த 4 விதமாக இந்த தலைப்பை நாம் பார்க்கலாம். இந்த தலைப்பை குடுத்ததற்காக ஃபவுண்டருக்கு மிகவும் நன்றி. 3 ஞாயிறு என்ற தலைப்பு. எனக்கு தெரியாது என்பது எனக்கு தெரியாது. 1. 2 எனக்கு தெரியும் என்பது எனக்கு தெரியும். 3 எனக்கு தெரியாது என்பது எனக்கு தெரியும். 4 எனக்கு தெரியும் என்பது எனக்கு தெரியாது. இது மிகவும் ஃபேமஸான ஒரு ட்ரெய்னர்ஸ் எல்லாம் இருக்கின்ற சான்றோர் அவையில் இந்த தலைப்பெல்லாம் உங்களுக்கு இந்த பல முறை நீங்கள் ட்ரெய்னிங் எடுத்திருப்பீர்கள். அ எனக்கு தெரியாது என்பது எனக்கு தெரியும் என்று சொல்லும் நேரத்தில் எனக்கு என் நினைவுக்கு வருவது கிங் லியர் தான். கிங் லியர் ஷேக்ஸ்பியர் எழுதிய ஒப்பற்ற ஒரு ட்ராஜடிகள் ஒன்று. அவர் பல காமெடிகளை எழுதியிருக்கிறார், ட்ராஜடி எழுதியிருக்கிறார். இப்ப தன்னுடைய மகள்களை எல்லாம் கூப்பிட்டு, "யார் என் மீது அதிகமாக பாசம் வைத்திருக்கிறது நான் பார்க்க விரும்புகிறேன்." என்றெல்லாம் கேட்டு கேட்டு அடிக்கடி கேட்பார் போல. கேட்டு அவர் வந்து அதுக்கு ஏத்த மாரி பரிசுகள்லாம் தருவார். அவருடைய 3 பெண்கள் இந்த கடைசி பெண் மட்டும் கார்லியா மட்டும், "இத பாருப்பா இதெல்லாம் வேஸ்ட். இப்படியெல்லாம் பேசாதீங்கப்பா. வந்து மனசுல தான் இருக்கணும் அன்புன்றது. இப்படியெல்லாம் வந்து நம்ப வெளிய டெமோலாம் பண்ணிட்டு இருக்கக்கூடாது."
சொல்றது இல்லையா? அதனால. அதுக்கப்புறம் அதுக்கு வந்து ஒரு டிராமா மாரி ஒரு ரிடில்ஸ் அப்படின்னு சொல்ற விடுகதை மாரி தான் சொல்றாரு. ஒரு பாட்டு மாரி பாடுறாரு. யாரு அந்த ஃபூல் சொல்றேன். அவன் வந்து கிவ் மீ அன் எக் அன் அங்கிள் அண்ட் ஐ வில் கிவ் யூ 2 கிரவுன்ஸ். அதாவது 2 ஒரு முட்டைய நீ குடுப்பான். குடுத்துட்டு தரேன் கிண்டல் அடிக்கிறாரு அவரு. பரிகாசம் பண்றாரு. 2 கிரவுன் உனக்கு அதாவது 2 கிரீடம் உனக்கு குடுப்பேன் அப்படின்னு சொல்றாரு. அதாவது இதெல்லாம் வந்து அவர இதெல்லாம் கொஞ்சம் புரியுது மன்னருக்கு. எதுவும் நடக்குமோ, என்ன நடக்குமோன்னு சொல்லிட்டு ஒரு பயம் லேசா வருது. ஆனா அதுக்கப்புறம் வந்து என்னன்னா, அவரு தன்னை எடுத்த முடிவுல பின்வாங்காம, இந்த பொண்ணுங்க 2 பேரும் பிரஷர்னாலயோ, அவர் வந்து அரசாங்கத்த வந்து ராஜ்யத்த வந்து பிரிச்சு குடுத்துட்டாரு. பிரிச்சு குடுத்த பிறகு இந்த பொண்ணு 3வது பொண்ணு என்ன செய்யுதுன்னா, அந்த நேரம் பார்த்து அவங்களுக்கு ஏதோ நல்ல நேரம் வருது. அவங்க வந்து பிரான்சினுடைய அரசர் வந்து அந்த பொண்ண கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டு, அந்த பொண்ண பத்தி கேள்விப்பட்டு பண்ணி அவர் கல்யாணம் நடந்துருது. இந்த இந்த நேரத்துல இவரு அரசர இந்த பொண்ணு ராஜ்யத்த பிரிச்சு குடுத்த உடனேயே, இன்னும் இந்த 2 பொண்ணுங்க என்ன செய்றாங்கன்னா, "அதுக்கப்புறம் நீ எதுக்கு இருக்க இங்க? நீ கிளம்பு" அப்படின்னு சொல்லிட்டு ராஜாவ வந்து கிளப்பி விட்டுறாங்க. அந்த ராஜ்யத்திலே இருக்கக்கூடாது, நாடு கடத்துறேன்ற மாரி நாடு கடத்திடுறாங்க. அப்பதான் வந்து இவரு அவங்க அந்த ஃபூலும் கூட இருக்காரு. அப்போ வந்து நல்லதா இருந்தாலும் சரி, கெட்டதா இருந்தாலும் நான் உங்க கூட தான் இருப்பேன் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. வந்து அப்போ கடைசி காலத்துல புரியுது அவருக்கு. எல்லாமே நம்ம பண்றதெல்லாம் தப்பு போல அப்படின்னு சொல்லிட்டு புரியுது. அதுக்குள்ள இட் வாஸ் டூ லேட். அதாவது எதுக்குன்னா, இந்த ஸ்கூலுன்னு மாறி இருக்கிறாங்க. அந்த காலத்திலயும் சரி, இந்த காலத்திலயும் சரி, பெரிய பெரிய காரியங்கள செய்றாங்க அப்படின்றது தான். அதாவது டாரட் கார்டுன்னு ஒரு ஒரு கார்டு இருக்கு. அதுல வந்து மிக முக்கியமான ஒரு விஷயம். அந்த கான்செப்ட் ஒண்ணு சொல்லுது. மொத்தம் 22 கார்டு இருக்கு. ஹீப்ரு எழுத்துக்கள் மொத்தம் 22. ஹீப்ரு நான் படிக்கிற வாய்ப்பு பெற்று ஹீப்ரு படிச்சுட்டு இருக்கேன். அத ஒட்டி டாரட் கார்டும் பத்தியும் தெரியும். அதுல வந்து ஃபர்ஸ்ட் கார்டு வந்து இந்த 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 ஃபூல் கார்டு தான். அது வந்து என்ன அந்த கார்டு எப்படி அத அமைச்சு எப்படி பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டேன்னா, ஒரு மலை மேல ஒரு மனுஷன் இருக்கான். ஒரு பையன் ஒரு ஒரு யூத் இருக்கான்னு வச்சுக்கோங்க. அவன் வந்து கீழ விழுற மாரி ஒரு ஸ்டேஜ்ல மலையினுடைய எட்ஜ்ல இருப்பான். கீழ அவனோட கால் அடியில ஒரு நாய் இருக்கும். அந்த நாய் வந்து அவன சொல்லும். "எதுக்குடா இவ்ளோ மேல போற? ஏதோ கீழ விழுந்துற போறேன்னு" சொல்லிட்டு நாய் சொல்ற மாரி அந்த சித்திரம் இருக்கும். ஆனா கீழ இவன் வந்து அத பத்திலாம் கவலைப்படாம அவன் பாட்டுக்கு ஒரு கால வச்சுட்டு, இன்னொரு கால அந்த சைட்ல வச்சுட்டு ஏதோ ஒரு ஜம்ப் பண்ற மாரி அவர் இருப்பாரு. அதாவது என்ன அர்த்தம்னா, அந்த பொருள் அந்த கா கே கேரக்டர் வந்து அந்த ட்ரம்ப்ல டாரெட்ல வந்து என்ன செய்றாருன்னா, வந்து ஹி வாஸ் ஷோயிங் தட் இஸ் அட்வென்ச்சரஸ் ஸ்பிரிட். He can do anything. He want to jump. He can jump at any time for the action he want. He doesn't bother about any warnings. இது ஒரு நியூ பிகினிங்க்குரிய ஒரு கார்டாக, ஒரு ஒரு புதிய ஒரு க சிந்தனையை கொண்ட ஒரு கார்டாக, விபரீத துணிச்சல் உள்ள ஒரு மனிதனாக, அதாவது வந்து வந்தியத்தேவன் மாரி எடுத்த தீர்மானம் எடுப்பார், தீர்மானம் எடுத்து முடிச்சிருவார். அந்த முடிக்கின்ற அந்த பக்குவத்தை உடைய ஒரு மனிதனாக அவன் வந்து இருந்தான்றது அந்த கார்டு சொல்லுது. "த ஃபூல் டத் திங்க் இஸ் வைஸ்." அதாவது வந்து மனுஷன் வந்து எல்லாரும் மாரி வந்து அவன் வந்து வைஸ் அப்படின்னு சொல்லி அவன் திங்க் திங்க் பண்ணிக்கல. அவன் வந்து வைஸ் மேன் திங்க்ஸ் அதாவது வந்து உண்மையான ஃபூலா இருக்கிறவன், அவன் வந்து அவன் வந்து வைஸ்ன்னு நெனச்சுக்கிறான். ஆனா வைஸ் மேனுக்கு தெரியும் அவன் ஃபூல் அப்படின்ற ஒரு விஷயம். 2வது வந்து எனக்கு தெரியும் என்பது எனக்கு தெரியும். இது வந்து அதாவது அவனுக்கு தெரியுன்ற ஒரு கான்செப்ட். இது வந்து சைரன்ஸ் ராய்ன்னு சொல்லிட்டு ஒரு ஒடிசியில ஓமர் எழுதின ஒரு விஷயம். ஒரு கதை. சின்ன ஷார்ட் ஸ்டோரி மாரி. அதுல வந்து ஒரு கடல்ல வந்து பயணம் போறாங்க. கடல்ல பயணம் போயிட்டு இருக்கும்போது, அப்போ வந்து அங்க இருக்கிற அந்த அந்த கப்பல்ல இருக்கிற மந்திரக்காரி வந்து அவங்க அவங்க ஒரு அட்வைசர் மாரி அவங்க வந்து அவங்க சொல்றாங்க. இது ரொம்ப தூரம் போயிட்டுருக்கோம். இந்த நேரத்துல ஒரு நடுவுல வந்து ஒரு இடம் வரும். அந்த இடத்துல வந்து என்ன வரும்னா, ஒரு உங்களுக்கு வந்து ஒரு பறவை ஒண்ணு இருக்கும். அது அது வந்து என்ன செய்யும்னா, அது வந்து பாதி பறவை, பாதி லேடி அது மாரி இருப்பாங்க. அவங்க வந்து அந்த பறவை வந்து ஒரு பாட்டு பாடும். அந்த மியூசிக் இருக்கும். அந்த இசை ஓட இருக்கும். அத கேட்டு வந்து எல்லாரும் மயங்கிடுவாங்க. அது வந்து ரொம்ப அதிகமான ஒரு இதுவா இருக்கும். எப்படி அ எக்ஸ்ட்ரார்டினரியா அந்த பவர் வந்து மியூசிக் வந்து உங்கள தள்ளிடும். எங்க தள்ளிடும்னா, கீழயே தள்ளிடும். நம்மள வந்து கடல்ல பைலட்டோ இல்ல அவன் வந்து குதிச்சிட வாய்ப்பு இருக்கு. அதனால வந்து தயவு செஞ்சு வந்து நீங்க வந்து இந்த இடத்துல வந்து காத மூடிங்க. உங்கள கையெல்லாம் கட்டிக்கங்க. உங்க உடம்பு அப்படின்னு சொல்றாரு. உடனே இந்த நம்ம ஹீரோ வந்து அவர் தன்னுடைய உதவியாளர கூப்பிட்டு, "நான் வந்து லீடர்ன்னு பார்க்காதீங்க. இந்த கட்டி விட்டுருங்க. நான் என்ன கத்துனாலும், என்னதான் நான் வந்து உங்கள வந்து ஈவன் அடிச்சா கூட நீங்க வந்து தயவு செஞ்சு என்ன வந்து என்ன கட்ட விட்டு அவுக்காதீங்க. காதுல வந்து எல்லாத்தையும் வந்து பஞ்சு எல்லாத்தையும் வச்சுருங்க. நீங்களும் இது மாரி வச்சுக்கங்க" அப்படின்னு சொல்றாரு. அதே மாரி வச்சுக்கிறாங்க. அந்த நேரத்துல அந்த கரெக்ட்டா அந்த இடம் வருது. அந்த இடத்துல மியூசிக் வருது. அந்த பறவை வருது. பறவை பாடிட்டு இருக்கு.
எல்லாரும் லெவலுக்கு போறாங்க. வைப்ரேஷன் அதாவது வந்து ஈவன் தோ அவங்க கேட்கல. ஆனாலும் அந்த வைப்ரேஷன் வந்து அவங்களால கொஞ்சம் சிரமமா இருக்கு. இவனுக்கு ரொம்ப அதிகமான வைப்ரேஷன தாங்க முடியாம, இவன் வந்து எப்படியாவது என்ன அவுத்து விடுங்க, அவுத்து விடுங்க. வந்து உங்கள அடிப்பேன் அப்படிதான் சொல்றான். யாரு இந்த ஹீரோ இந்த ஒடிசில வர அந்த ஹீரோ. பட் என்ன அப்படின்னாக்கா, அந்த தே தே டிட்ஸ் அவங்க சொன்னதுக்காகலாம் ஓப்பன் பண்ணல. அவங்க வந்து அவன் ஏற்கனவே முதல்ல சொன்ன அந்த இதெல்லாம் கேட்டுக்கிறாங்க. அந்த காதுகளை மூடியது காரணத்தால் அவன் வந்து தன்னை கட்டுப்படுத்திக்க காரணத்தால் அவன் தப்பித்தான் அப்படின்னு சொல்லிட்டு வருகிறார். அதாவது அந்த காற்றில் ஒரு கீதம், அது கடலையும் அ வந்து கடலில் பாய்ந்து வரும் கீதம். அவனுடைய என்ன சொல்றது? அவன் வந்து கப்பலையும் மூழ்கடிக்கும் கீதம். இதே மாரி நம்போ ச இது மாரி சில பாடல்கள் வந்து தமிழ்லயும் உண்டு. தமிழ்லயும் இருந்திருக்கு. அதேபோல ஹிந்தி, ஜப்பான்லயும் மத்த இங்கிலீஷ்லயும் நெறைய கேள்விப்பட்டுருக்கலாம். சூசைட் சாங்ஸ்ன்னு. அந்த சாங் கேட்டாலே தப்பி தவறி கேட்டாலே நெறைய பேர் வந்து அவங்க தே தே அந்த அந்த மரணத்தினுடைய விளிம்பில் மரண பள்ளத்தாக்க நோக்கி இது போற மாரி தான் வாய்ப்பு இருக்கும். இது அ நான் நான் சற்று நம்புவதற்கு சிரமமாக இருந்தாலும், ஆ நான் ஒரு வாட்டி சீர்காழி கோவிந்தராஜன் திரையுலகத்திலயும் இந்த பத்திரிகை உலகத்தில இருந்ததுனால, சீர்காழி கோவிந்தராஜையும் சந்திக்கிற ஒரு வாய்ப்பு கிடைச்சது. அப்போ வந்து ஒரு பேட்டிக்காக சில நண்பர்களோடு போயிருந்தோம். அப்போ வந்து அவர் சொன்னாரு, "உங்க வாழ்க்கையில என்ன மறக்க முடியாத அனுபவம் அல்லது வந்து சோக அனுபவம் ஏதாவது உண்டா? நீங்க பாடி வந்து ரொம்ப வருத்தப்பட்டது, ஏன்டா பாடணுன்றோமோ?" அப்படின்னு ஒரு வாட்டி கேள்வி கேட்டார் நண்பர். அதுக்கு வந்து வந்து சொன்னாரு, "அது இப்படி உண்டு. நான் யாருக்கும் அதெல்லாம் சொல்றதில்ல. இருந்தாலும் நீங்க கேட்டீங்கன்றதுக்காக சொல்றேன்னு" சொன்னாரு. அதாவது "சமரசம் உலாவும் இடமே" அப்படின்ற ஒரு பாட்டு. சுடுகாட்டு பாடல் அது. மயான பாடல். அந்த பாடல் வந்து பொதுவா எந்த நல்ல இடத்துலயும் போட மாட்டாங்க. நானும் பாட மாட்டேன் அப்படின்னு தான் இருந்தேன். எதேர்ச்சியா வந்து ஒரு ரொம்ப நம்ப தெரிந்த ஒரு நண்பர் அவருடைய கல்யாணத்துக்காக நான் வந்து கும்பகோணம் போ வேண்டியிருந்தது. அப்போ வந்து அந்த கல்யாணம் பாடிக்கிட்டே இருக்கும்போது கச்சேரி நடந்தது. இந்த எனக்கு வந்து ஒரு லெட்டர் ஒரு பேப்பர் ஒரு தாள்ல எழுதுவாங்களே, "இந்த பாட்டு எனக்கு பிடிக்கும் பாடுங்க" அப்படின்னு சொல்லிட்டு. அது மாரி தாள பார்த்தா இந்த பாட்டு இருந்தது. ஐயோ! நான் சொல்லிட்டேன். அதிலேயே வந்து "தயவு செஞ்சு நான் பாட மாட்டேன்" அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன். அப்போ வந்து அடுத்து உடனே இன்னொரு ரிசீட் வருது. அது வந்து மணமகள் கேட்டது. அவரு கேட்கிறாரே நீங்க பாடுங்க. இது நான் என்ன ஆயிட போகுதுன்ற மாரி அவங்க எழுதியிருந்தாங்க. அப்புறம் ரிலேஷன்ஸ் உறவினர்கள்லாம் வந்து மாப்பிள்ளை கேட்கிறா இது பாட்டு தானப்பா அப்படின்ற மாரி சொன்னாங்க. சரின்னு சொல்லிட்டு இவரு வேற வழி இல்லாம ரொம்ப ஒரு ஆதங்கத்தோட தான் பாடுனாரு. பாடின பிறகு பாடி முடிக்கும் தருவாயிலேயே மணமகன் வந்து கீழ விழுந்துட்டார். சிறிது நேரத்துக்குள் அ என்ன ஆச்சுன்னு தெரியல. மணமகளும் கீழ விழுந்துட்டாங்க. ஸோ, அது வந்து ரொம்ப எனக்கு ரொம்ப ஒரு வருத்தமான ஒரு விஷயம். அது வந்து சில பாடல்களுக்கு அந்த வலிமை இருக்கு அப்டின்ற சக்தி இருக்குன்றது தான். அந்த வைப்ரேஷன் வந்து எப்படி ஏற்படுத்துன்னு நமக்கு தெரியாது. ஆனா, இந்த உலகமே வைப்ரேஷன் இயங்குறது தானே. அதனால அந்த வைப்ரேஷன்ஸ் வந்து அந்த நேரத்துல அவங்களுக்கு வந்து டச் பண்ணுது. டச் பண்ணுச்சுன்னா, அது வந்து அவங்க இதாகும் அப்டின்ற மாரி சொன்னாரு. எனக்கு தெரியாது என்பது எனக்கு தெரியும் அப்டின்னு 3வது ஸ்டேஜ். இதுல வந்து என்ன சொல்றாருன்னா ரஜினி சார் சொல்றாரு. அவருடைய நண்பர்கள் கிட்ட இவரு நம்ம சூர்யா கிட்ட ஒரு வாட்டி பேசும்போது சொல்லியிருக்காராம். "எப்படி இருக்கணும்? ஒரு நடிகர் வந்து எப்படி இருந்தா சிறப்பா இருக்கும்?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்கிறாரு. எப்படி இருக்கக்கூடாதுன்றதும் சொல்லுங்க. எல்லாத்தையும் வந்து ஒரு வரியில சொல்லுங்க" அப்படின்றாரு. அதுக்கு அவர் சொல்றாரு, "நீ வந்து ரொம்ப மேலாவியா அவன காமிச்சுக்காத. நீ வந்து கொஞ்சம் முட்டாள்தனமா இருந்தாலும் பரவால்ல. வந்து மேலாவிய மட்டும் காமிச்சுக்க கூடாது" அப்படின்றாரு. ஸோ அதாவது இந்த இடத்துல வந்து தன்னை வந்து மிகைப்படுத்தி அதாவது ஹைப் ரொம்ப ஹைப் அதிகமா காமித்தால் அது வந்து சிறையா வராது அப்படின்றத ரஜினிகாந்த் சார் சொல்றதா புரிஞ்சுக்கிறேன். எனக்கு தெரியும் என்பது எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு இந்த இந்த 4த் ஸ்டேஜ் இது வந்து என்ன சொல்லுதுன்னா, நம்போ நேற்றைய தினம் கூட நம்முடைய இந்தி ஆசான் அடியனுடைய இந்தி ஆசான் அவங்க பேசுனாங்க லாவண்யா மேடம். மகாபாரதம் வந்து கதை சொன்னாங்க. இதுல வந்து இந்த இதுல தர்மர பத்தி ஒரு கதை. தர்மர் வந்து சூதாட்டம் அ த சகுனியோட போராடி தோத்துடுறாரு. இந்த ராஜ்யத்த தோற்குறாரு எல்லாம் தெரியும் எல்லாருக்கும். அதுக்கப்புறம் அந்த அவனுடைய அர்ஜுனுடைய பேரன் பரீட்சித்து அவர்கிட்ட கேட்கிறாரு கிருஷ்ணர்கிட்ட. கிருஷ்ணா நீங்க நினைச்சிருந்தா அந்த சூதாட்டம் போவாதபடி தடுத்திருக்கலாம். இல்லாட்டி சூதாட்டத்துல ஜெயிக்கிற மாரி பண்ணியிருக்கலாம். ஏதோ ஒண்ணு செஞ்சு தருமன வந்து தவிர்த்திருக்கலாமே அப்படின்ற மாரி ஏன் அத செய்யாத விட்டீங்க அப்படின்ற மாரி அது கிருஷ்ணர்கிட்ட இந்த கேள்வி வருது. அதுக்கு அவர் சொல்றாரு, "கரெக்ட்டுப்பா எல்லாம் கரெக்ட்டு. அந்த நேரத்துல அவர் போறாரு. யாரு தர்மர் போயிரு. என்ன கூப்பிட்டாரு அவரு. நீ வா கிருஷ்ணான்னு சொன்னா உடனே வந்திருப்பேன். மனசுல நெனச்சுட்டா கூட வந்திருப்பேன். ஆனா அவன் என்ன கூப்பிடவே இல்லையே! நான் வரக்கூடாதுன்னு வேற நெனச்சான் இல்லையா? அதுவும் எனக்கு எனக்கு தெரியுமே!" அப்படின்றார். அது சரி அப்படின்னா கூட நீங்க வந்து ஏதாவது கன்சிடர் பண்ணிக்கலாமேன்றார். அது மட்டும் இல்ல கிருஷ்ணா இது சொல்றாரு பரீட்சித் கிட்ட. "நீ வந்து என்ன நினைக்கிறன்னு எனக்கு புரியுது. ஆனா அந்த நேரத்துல வந்து
துரியோதன அந்த இடத்துல புத்திசாலி ஆயிட்டார். எப்படின்னா, அவர் வந்து அவர் வந்து தெரியும். அவருக்கும் அந்த சூதாட்டம்லாம் தெரியும். ஆனா அவர் விளையாடல. அவர் யார அப்பாயிண்ட் பண்ணாரு? சகுனிய அப்பாயிண்ட் பண்ணாரு. "நீ விளையாடுப்பா. என் சார் நீங்க விளையாடுன்றாரு." திருதராஷ்டிரனும் சொல்ற சகுனி கிட்ட நீங்க வந்து விளையாடுங்க. நீங்க ஜெயிச்சு முடியும். அதே அந்த மாரி அறிவு இதுவும் இருந்து, நீ விளையாடுன்னு என்ன சொல்லியிருக்கலாம்ல கிருஷ்ணர்கிட்ட. நீ விளையாடுன்னு சொன்னா, நான் விளையாடி இருக்க போறேன். நான் என்ன ஜெயிச்சிட முடியுமா? சகுனியில யாராவது ஜெயிக்க முடியுமா என்ன? அப்படின்னு சொல்லிட்டு கேட்கிறாரு. ஸோ அதாவது ஒன்று அவரை கூப்பிட்டிருக்க வேண்டும். கிருஷ்ணரை கூப்பிட்டிருக்க வேண்டும். 2வது வந்து அவரை குறைஞ்சபட்சம் நினைத்தாவது இருக்கணும். 3வது வந்து வரவே வேணாம் அப்படின்ற மாரி நினைச்சா நான் என்ன செய்யறது அப்படின்ற மாரி. ஸோ இன் திஸ் வேர்ல்ட் நல்லா தெரியுது. ஆனா வந்து தெரிய மாட்டாது. அது மாரி ஒரு சூழல்ல தருமர் வந்து ஒரு விசியஸ் சர்க்கிள் அப்படின்ற ஒரு இதுல வந்து மாட்டிக்கிறாங்க. நம்மளும் பல சமயங்கள்ல மாட்டிக்கிறோம். அதாவது வாழ்வென்றும் தாழ்வென்றும் சக்கரம் சுழல்கிறது அதுதான் சரித்திரம் நிகழ்கிறது சொல்லுவாங்க. ஸோ அந்த மாரி ஒரு சரித்திரம் நிகழக்கூடிய ஒரு சக்கரம் வந்து நம்முடைய வந்து வாழ்க்கையில வந்து ஏற்படும். பல சமயங்கள்ல வந்து வந்து என்ன டிசிஷன் எடுக்கிறோம்னு தெரியாம, நம்ம ஏதோ தெரியாத வந்து தெரிஞ்ச மாரி நெனச்சு நம்ம செய்றதுன்றது வந்து ஒரு சற்று வருத்தத்துக்குரிய ஒரு விஷயம் தான். என்ன செய்றது? அது வந்து அந்த நேரத்துல மாட்டிக்கிறோம். அது வந்து இது வந்து பேதமை என்ற அதிகாரத்த வந்து ஒரு முழு அதிகாரம் மூடனாயிரு என்ற தலைப்புல பேசும்போது, அவர் வந்து முட்டாள்தனம், மூடத்தனத்த பத்தி எப்படி அதோட இயல்பு என்னன்னு சொல்லிட்டு வள்ளுவர் சொல்றார் 10 குறள்கள்ல. மிக முக்கியமான குறள் வந்து முதல் குறள் 831 குறளு. 831 "பேதமை என்று ஒன்று யாது எனின் ஏதம் கொண்டு ஊதியம் போக விடல்" என்றார். அதாவது எது நல்லது அத செய்யறத தவிர, மத்த எல்லாத்தையும் செய்வாங்க அப்படின்னா, அது வந்து புத்திசாலித்தனமா? இல்லையே அப்படின்ற மாரி சொல்லுவாரு. இந்த ஓமவதி சிவம் மிகப்பெரிய மெய்கண்ட சாத்திரங்கள்ல 14 இருக்கு. அதுல வந்து ரொம்ப முக்கியமானவரா 8 எழுதினவர் வந்து உமாபதி சிவம். அவர் வந்து இப்ப 8 புத்தகங்கள் எழுதியிருக்கார். அவர் வந்து ஒரு 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 திருவருட்பயன்ல எழுதின ஒரு முக்கியமான ஒரு பாடல். அது சொல்றது என்ன சொல்லுதுன்னா, "பரப்பமைந்து கேண்மின் இது பார்க்கடல் மேல் பூஜை கரப்பறந்த நாடும் கடன்." அதாவது ஒரு பூனைய பத்தி சொல்றாரு. அதாவது அந்த பூனை வந்து ஆர்வமா பசியா இருக்கு. அது வந்தது ஒரு இடத்துக்கு வருது, ஒரு வீட்டுக்கு வருது. அந்த இடத்துல மேல ஏதோ ஒரு இது ஊரி மாரி இருக்கும் போல, அங்க வந்து தயிர்லாம் இருக்கு. அதுக்கு வேண்டியது இருக்கு. அது நேரா போய் போய் குடிச்சிருக்கலாம். ஆனா அது அங்க போது. ஆனா அந்த நேரம் பார்த்து ஒரு கரப்பான்பூச்சி ஏதோ ஒண்ணு பறந்து வருது. பறந்து வந்த உடனே இந்த பூனை வந்து அது மேல அத பிடிக்கணுன்றதுக்காக இந்த பால் குடிக்கிற அந்த தயிர் எடுக்கணும் இத மறந்துட்டு, அது மே அது அது மே அத எப்படியா பிடிச்சுன்னு போது. அது வந்து ஸ்ட்ரெயிட்டாவே அந்த உரி மேல உட்கார்ந்துருது. இது 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 பூனை அந்த பிடிக்க முயற்சிக்குள்ள வந்து அது பறந்துருது. உரியும் உடைஞ்சிருது. தயிரும் கீழ விழுந்தோனே அதுக்குள்ள அந்த வீட்டுக்காரம்மா வந்துட்டாங்க. பூனைய அடிச்சு தொரத்திடுறாங்க. ஸோ கடைசியில அதுக்கு தயிர் குடிச்சிருக்கலாம், இல்ல பால குடிச்சிருக்கலாம். எதுவுமே செய்யாம, போய் பூச்சியும் பிடிக்க முடியாம, அதாவது இருக்கிறத விட்டு பறக்கிறத பிடிக்கிறதுன்ற அப்படி சொல்றது. இந்த இதெல்லாம் சரியில்லப்பா அப்படின்னு சொல்லிட்டு தான் உமாபதி சிவம் சொல்றாரு. அதாவது நம்ம வந்து எத செய்யணுமோ அத தவிர மத்ததெல்லாம் செய்யக்கூடாதுன்னு வள்ளுவர் சொல்றாரு. அதாவது இட் இஸ் ஓகே. இந்த இடத்துல ரொம்ப ஒரு அருமையான ஒரு எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு கோட்டு, ஒரு சின்ன கவிதை மாரி ரிடில் மாரி இருக்கும். இட் இஸ் ஓகே டூ கிஸ் எ ஃபூல். இட் இஸ் ஓகே டூ கிஸ் இட் இஸ் ஓகே எ ஃபூல் மே ஆல்சோ கிஸ் யூ. இட் இஸ் ஓகே. நம்பர் 1 இட் இஸ் ஓகே டூ கிஸ் எ ஃபூல். நம்பர் 1. நம்பர் 2 இட் இஸ் ஓகே எ ஃபூல் மே கிஸ் யூ. நம்பர் 2. நம்பர் 3 நெவர் அலோவ் நெவர் எவர் அலோவ் எ கிஸ் டூ ஃபூல் யூ. இந்த ஒரு அடிப்படையான ஒரு விஷயம் தான் அந்த அந்த பைபிள் வருகின்ற சாம்சன் கதை. சாம்சனும் அந்த டீலேலா என்ற கதை. சாம்சன் வந்து அந்த எதிரி நாடு, எதிரி பொண்ணு. அந்த பொண்ணு வருது. அந்த பொண்ணுடைய அழகுல மயங்கிட்டான் சாம்சன். அதோட அவருடைய தன்னுடைய வீக்னஸ தெரிஞ்சுக்கிறதுக்காகவே இந்த பொண்ணு வந்திருக்கான்றது புரிஞ்சுக்கிறான். ஆனாலும் அந்த வலையில வந்து விழுந்துட்டான். அது அந்த மாய வலைன்னு சொல்லலாம். இவர் நம்முடைய திருவாசகத்தை எழுதிய மாணிக்கவாசகர் சொல்றாரு, "வெகுளி வலை" அப்படின்னு சொல்றாரு. அது எப்படி இருக்கு? எப்படி ஒர்க் பண்ணுதுன்றார். 3 அதாவது "வாழாத நெஞ்சமே" அப்படின்னு நெஞ்சத்த சொல்றாரு. அப்புறம் "பிண நெஞ்சமேன்னு" சொல்றாரு. "மட நெஞ்சமே" அப்படிங்கிறாரு. அதாவது வாழாத நெஞ்சமா, பிண நெஞ்சமா, மட நெஞ்சமா, அது வெகுளி வெளிய மாட்டிக்கிறான். சாம்சன் அப்படிதான் மாட்டிக்கிறான். சாம்சன் மட்டும் இல்ல தோழர்களே. இந்த ஜட்ஜஸ் புக் 16 இன்றும் தொடர்கிறது. இந்த கிளின்டன் வரைக்கும் தொடர்கிறது. இன்றைக்கும் பல நீங்கள் படித்துக் கொண்டிருப்பீர்கள், கேட்டுக்கொண்டிருப்பீர்கள். அதெல்லாம் வந்து இன்றைக்கு அமெரிக்காவிலும் அமெரிக்கா மட்டுமல்ல பல ஊர்களிலும் நடந்து கொண்டிருக்கிற ஒரு தொடர்கதையாகத்தான் இந்த கதை நமக்கு நமக்கு சுட்டி காட்டுகிறது. நம்ம போய்க் கொண்டிருக்கிறது. கற்றது கைமண் அளவு, கல்லாதது உலகளவு என்று நாம் அறிந்திருக்கிறோம். இந்த கல்லாதது உலகளவு என்பது
என்ன சொல்கிறது என்றால், நம்ம வந்து அ அந்த காலத்துல வந்து சொன்னாங்க. ஔவையார் சொன்னது அது. ஔவை பாட்டி சொன்னது. நான் அண்ணா யூனிவர்சிட்டில பேசுற வாய்ப்பு கிடைக்கும்போது நான் சொன்னேன், "கற்றது கைமண் அளவு, கல்லாதது கம்ப்யூட்டர் அளவு" என்று கூறினேன். இன்றைக்கு அதையும் மாற்றி, "கற்றது கைமண் அளவு, கல்லாதது ஏஐ அளவு" என்று சொல்லலாம் போல. அதாவது எகைன் ரஜினி படத்துல ஒரு ஒரு கோட், "நோன் இஸ் 1%, அன்னோன் இஸ் 99% என்றார். இதைத்தான் ஸ்டீவ் ஜாப்ஸ் தன்னுடைய புத்தகத்தில் தன்னுடைய அன்றைக்கு சிவகனிமா அவர்களிடம் அழகாக பேசினார்கள். ஸ்டே அதாவது ஸ்டே ஹங்கிரி, ஸ்டே ஃபூலிஷ் என்ற ஒரு கருத்தை அவர் சொன்னதை விதைத்தார்கள். அது என்ன சொல்லுகிறது என்றால், ஒரு வரியில் ஒரு வார்த்தையில் சொல்லப்போனால், கியூரியாசிட்டி எப்பவுமே வச்சுக்கணும் அப்படின்றது தான். அவருடைய வாழ்க்கையில அவருடைய அனுபவம், அவருடைய இது என்னன்னா, அவர் வந்து ஒரு சிஇஓ பார்க்குறாரு. அவருடைய கம்பெனி அப்ப ஆப்பிள் கம்பெனி வந்து இன்னும் மார்க்கெட்டிங்ல, ஆப்பரேஷன்ஸ்லலாம் வந்து இன்னும் பல நிலைகளை கடந்து போக வேண்டியிருக்கு அப்படின்றதுக்காக, அவர கூப்பிட்டு, "அப்பா நீ இரு. நீ வந்து இந்த சர்க்கரையும், தண்ணியும் போட்டு கலந்துட்டு இருக்கியே, எங்க கம்பெனிக்கு வந்து கொஞ்சம் ஏதாவது உருப்படியா செய்யேன்பா" அப்படின்றாரு. அவர் வராரு சிஇஓ. அவர் வந்து முதல் அந்த போர்டு மெம்பர்ஸ் எல்லாருடையும் மார்க்கெட்டிங்ல எக்ஸ்பர்ட் அவரு. மார்க்கெட்டிங் உத்திகள்லாம் செய்றாரு. அது தேவைப்பட்டது அந்த நேரத்துல அந்த கம்பெனி. அ எல்லாத்தையும் செய்து அடுத்த முக்கியமான வேலைய அவர் செய்றது, சிஇஓ அப்போ தன்னை கொண்டு வந்த ஸ்டீவ் ஜாப்ஸ் வேலைய விட்டு தொரத்திடுறாரு. ஆனா அத பற்றி கலங்காம, சற்றும் தயங்காமல், சரி பரவால்ல வனவாசம் இருந்தாலும் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு தன்னை மேம்படுத்திக் கொள்ள பயன்படுத்திக் கொண்டு புதிய புதிய கண்டுபிடிப்புகளை பண்ணுகிறார். அதுக்கப்புறம் வேற வழி இல்லாம அந்த ஆப்பிள் கம்பெனி எந்த கம்பெனி துரத்தியதோ அவரை அழைத்தது மட்டும் இல்லாமல் இவருக்கு வந்து ஒரு பெரிய கௌரவத்தை கொடுத்தது. பல கண்டுபிடிப்புகள் அது சற்றும் தயங்காமல் அந்த கம்பெனிக்கு சென்றால் காரியங்களை செய்தார். அதாவது இந்த இடத்துல வந்து என்ன நம்ம புரிஞ்சுக்கிறோம் அப்படின்னாக்கா, தேர் ஆர் வேரியஸ் டைப்ஸ் ஆஃப் மக்கள். மக்கள் வந்து பலவிதமான மக்கள் இருக்காங்க. பலவிதமான முட்டாள்தனமும் இருக்கத்தான் செய்கிறது அப்படின்றது தான். அதாவது இப்போ அதாவது வந்து ஃபர்ஸ்ட் வந்து சிம்பிள் ஃபூல். ஒரு ஆர்டினரியா இருப்பான். அவன் வந்து ஏதோ ஒரு போய் ஒரு மணி பர்ஸ் இழந்துருவான். ஏதோ ஒரு காசு இழந்துருவான். இது வந்து இது ஒரு விதம். அப்புறம் வந்து சில்லி ஃபூல். அதாவது வந்து அவன் என்ன செய்றான்னு தெரியாம கொஞ்சம் சில்லியாவே செஞ்சுட்டு இருப்பான். அப்புறம் சென்சுவல் ஃபூல். அதாவது வந்து ஆசை அதிகமாக இருக்கும். அது வந்து தன்னுடைய காரியங்கள வந்து ஒரு த பேராசையினால சொத்து, ரியல் எஸ்டேட்டு அப்புறம் இதுலலாம் மூழ்கி தன்னை இழந்து கொள்வோம். ஸ்கோர்ன்ஃபுல் ஃபூல். அதாவது வந்து ரொம்ப அடமன்ட்டா தான் தான் யாரையும் மதிக்க மாட்டான். அப்பா, அம்மாவும் மதிக்க மாட்டான். யாரையும் மதிக்க மாட்டான். வந்து மத்தவங்கள மதிக்காது இருக்கிறதையும் வந்து ஒரு சூழல ஏற்படுத்திருவான் அவன். அ அப்புறம் வந்து ஸ்டெட்ஃபாஸ்ட் ஃபூல். அதாவது இவன் வந்து எப்படின்னா ரொம்ப மோசம். அதாவது என்னன்னாக்கா, இவன் வந்து வாட் ஹி வில் டூ இஸ் மத்தவங்கள கெடுக்கிறது தான் ஒரு வழி. அதேபோல மற்றவர்களும் இவனுடைய வலையில இந்த வெகுளி வலையில வரிச்சு மத்தவங்க எல்லாரையும் அந்த தன்னுடைய வலையில இழுத்து அவங்களையும் கெடுத்து விட்டுருவான். ஸ்டெட்ஃபாஸ்ட் ஃபூல்ன்றது. ஸோ சிம்பிள் ஃபூல் இருக்காருங்க, சென்சிபிள் ஃபூல் இருக்காங்க, சில்லி ஃபூல் இருக்காங்க. அப்புறம் வந்து ஸ்கோன்ஃபுல் ஃபூல் இருக்காங்க, ஸ்டெட்ஃபாஸ்ட் ஃபூல். இதெல்லாம் உலகத்துல இருக்கச் செய்தது என்றுதான் அறிஞர்கள் கருத்தை தான் இந்த இடத்துல பதிவு பண்ண விரும்புறேன். இதுல வந்து ஃபூலிஷ்னஸ் வந்து அந்த ஃபூலான்னு சொல்றது வந்து, அதாவது வந்து அவன் வந்து தன்னை மற்றவர்களுக்கு மிகையாக காட்டிக்கொள்வது மட்டும் இல்லாம, தான் வந்து ஒரு புதுமைகளை ஊற்றெடுக்கின்ற ஒரு காரியத்தை செய்கின்றவன் தான். புதுமையினுடைய தந்தை. த ஃபாதர் ஆஃப் தி அதாவது இன்னோவேஷன் இஸ் ஃபூலிஷ்னஸ் அப்படின்னு சொல்றாங்க. அப்படி வந்து யார சொல்லலாம்னா, உலகத்திலேயே வந்து இந்த ஃபூலிஷ்னஸ வச்சு சரியான முறையில தன்னை சம்பாதித்தது யாருன்னா சார்லி சாப்ளின். அங்க மிகப்பெரிய வெற்றி பெற்றார். கோமாளி, கோமாளின்னு சொல்லிட்டு படித்தால் மட்டும் போதுமான ஒரு பாட்டு வரும். அந்த பாட்டு நமக்கு என்ன சொல்லுதுன்னா, மிகப்பெரிய ஒரு வெற்றி கோமாளிகளும் பெற முடியும். சர்க்கஸ்ல மட்டும் இல்ல, ரியல் லைஃப்லயும் காமிச்சிருக்காரு. இது ஸ்ட்ராட்டஜிக் ஃபூலிஷ்னஸ்ன்னு சொல்றாங்க. நம்பர் 1. நம்பர் 2 வந்து பேஷனேட் ஃபூலிஷ்னஸ். இது வந்து பாக்யராஜ். சார்லி சாப்ளின் மாரி தான். அசடாக தன்னை காண்பித்தார். தன்னை வந்து ஒரு பெரிய ஒரு வெற்றி நிறுத்திக் கொண்டார். அதாவது அமிதாப் பச்சன் சொல்றாரு, இவர் வந்து இவர போல திரைக்கதாசிரியர் யாருமே இல்ல அப்படின்னு சொல்றாரு. யாரு? பாக்யராஜ பத்தி. அப்புறம் பேஷனேட் ஃபூலிஷ்னஸ்ன்னு சொல்றோம். அப்புறம் விஷனரி ஃபூலிஷ்னஸ். அதாவது ஒரு வடிவேலு சொல்றதுதான். பில்டிங் ஸ்ட்ராங்கா இருக்கு, ஃபவுண்டேஷன் வீக்கா இருக்கு. அதுதான் விஷனரிய சொல்றாங்க. ஹோலி ஃபூலிஷ்னஸ். இது வந்து ஐ அம் ஹோலி. நான் வந்து பரிசுத்தமா இருக்கேன். எல்லாரும் வந்து என்ன மாரியே பரிசுத்தமா இருக்கணும் அப்படின்ற அதாவது என்ன தவிர யாரும் பரிசுத்தம் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சு, அவன் வந்து தன்னுடைய வாழ்க்கைய வந்து மத்தவங்களுடைய வாழ்க்கையும் கெடுக்கிறது என்ற ஒரு தன்மை இருக்குது. அதாவது அ த வாட் வாட் ஐ அம் இந்த தளத்துல இந்த டாபிக் குடுத்தது பவுண்டருக்கு நன்றி சொல்லுவேன். அதே நேரத்துல இந்த தலைப்பு வந்து பல காரியங்களை நமக்கு வந்து உணர்த்திக் கொண்டிருக்கிறது. அதாவது என்னன்னா,
நம்ம என்ன செய்யணுமோ அதை தவிர மற்றதெல்லாம் செய்யும் போது, நம்ம மற்றதெல்லாம் செய்ய முற்படும் போது நம்ம வந்து ஒரு சிக்கல்ல ஒரு வலையில மாட்டிப்போம் அப்படின்றது தான் சொல்லுது. அதாவது காளிதாஸ் படத்துல வரும். அந்த அந்த சூழ்நிலையில என்ன வரும்னா, முதல்ல அவன் வந்து ஒரு ஃபூலிஷா இருப்பாரு மாரி ஒரு காளிதாசன் சின்னையான்ற கேரக்டர். அதாவது மரத்து மேல உட்கார்ந்திருப்பாரு. மரத்து மேல உட்கார்ந்துட்டு அவர் வந்து அத வெட்டுவார். அதாவது தன்னைத்தானே அழித்துக் கொள்கின்ற ஒரு சூழ்நிலை. இது அப்ப இவர் தான்ப்பா சரியான முட்டாள்ன்னு சொல்லிட்டு அவங்க முட்டாள கண்டுபிடிக்கிறதுக்காக போறாங்க. ஸோ அந்த நேரத்துல அவர தான் கூட்டின்னு போறாங்க. அதுக்கப்புறம் அந்த கதை உங்களுக்கு தெரியும். அதாவது எல்லா சூழ்நிலைகளிலும் நம்ம ஒரு சூழ்நிலை, ஒரு மனநிலை, ஒரு மேடை என்று தான் நமக்கு வந்து நம்மளை அறிவுறுத்தும். நம்மளை வந்து கொண்டு நிறுத்தும். இந்த நம்ம இதை மாத்த முடியுமா? நம்ம வந்து சில காரணங்களால் சில பேர் வந்து இந்த ஃபூலிஷ்னஸ் அப்படிங்கிறது வந்து அவங்க ஜீன்லயே இருக்க வாய்ப்பு இருக்கு. அது ஜீன்லயே இருப்பதால் அது அது மட்டும் இல்லாமல் அவங்க வந்து எப்படியோ தெரியல மத்தவங்களையும் அவங்க வந்து முட்டாள்தனமான ஒரு சூழ்நிலையை நம்ம ஏற்படுத்தும்போது, அதை மாற்ற முயற்சிக்கலாம். ஒரு சில சமயங்கள் நாம் வெற்றி பெறாமல் போகலாம். நிறைய ட்ரெய்னர்ஸ் எல்லாரும் படிக்க வேண்டிய, தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு முக்கியமான ஒரு நூல். ஒரு சின்ன காமிக்ஸ் மாரி இருக்கும். ரொம்ப அற்புதமான ஒரு நூல். ஒரு பறவை ஜோனத்தன் லிவிங்ஸ்டன் சீகல். அது வந்து ஒரு தன்னுடைய அது வந்து சீகல்னு பேரு பறவைன்னு சொல்றாங்க. ஆனா பறக்காம எல்லாரும் இருக்கீங்களே அப்படின்னு சொல்லிட்டு அதை பார்த்து மத்த பறவைகளை பார்த்து ஒரு ஆதங்கப்பட்டது. என்னடா நீங்க எல்லாம் இப்படி இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு பறக்கிறதுக்கு தன்னை தயார்படுத்திக் கொண்டது. மிகவும் சிரமம். அப்படி ஒண்ணும் சீக்கிரமா பறக்கறதுக்கு முடியும். கீழ விழுது, எழுந்துக்குது, கீழ விழுந்துக்குது, எழுந்துக்குது. ஆனாலும் அதுக்கு வந்து ஒரு வைராக்கியம். வந்து வைராக்கியம் எப்படியாவது முடிச்சே தீரணும். நம்ம வந்து இந்த இதுல வந்து வெற்றி பெறணும்னு சொல்லிட்டு ரொம்ப ட்ரை பண்ணுது. அப்புறம் பறக்க தெரிந்த மற்ற பறவைகளுடைய கஷ்டப்படுறத பார்த்துட்டு, அதுவும் வந்து கொஞ்சம் ஹெல்ப் பண்ணணும். ஏதாவது செய்வோம் நம்ப. வி ஹவ் டு டூ சம் ஹெல்ப் ஃபார் திஸ் பேர்ட் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கலாம் ஹெல்ப் பண்றாங்க. அது அவங்களுடைய உதவியோட கொஞ்சம் கொஞ்சமா மேல மேல பறக்குது. பறந்து ஓரளவு வெற்றிகரமா பறந்த பிறகு, அது என்ன செய்யுதுன்னா, அதோட நிறுத்திக்காம அங்கதான் வந்து ஒரு சிறப்பான ஒரு விஷயத்த அது செய்யுது. என்ன செய்யுதுன்னாக்கா, தட் இஸ் அந்த பறவை வந்து சற்றும் தயங்காம மற்ற பறவைகள்லாம் வந்து இடம் குடுக்கல. அதுக்கு அந்த இந்த நாட்ட விட்டு இந்த நாடு கடத்துறாங்க இல்லையா? அது மாரி நாடு கடத்திட்டாங்க. இந்த மணல் கடத்துனாங்கல்ல, அது மாரி நீ வந்து இதுக்கே லாயக்கு இல்ல. நீ சீகல்ன்னா அது பறக்கக்கூடாதுன்ற மாரி சொல்றாங்க. ஆனா, இது எல்லாரையும் மறுபடியும் தன்னுடைய சில பறவைகளை சேர்த்துக்கொண்டு இது வந்து கத்துக் குடுத்தது. நீங்கலாம் நல்லா இருங்க அப்படின்னு சொல்லிட்டு பயிற்சி குடுத்தது. அந்த பயிற்சி குடுத்து மற்ற பறவைகளையும் அது வந்து ஒரு சிறப்பான நிலைக்கு கொண்டு வந்தது. அதாவது ஒரு சூழ்நிலையில வந்து நம்ம எல்லாருமே வந்து அறிஞர் என்ன சொன்னது போல, சூழ்நிலை கைதியாக ஒரு சில சமயம் நம்ம இருக்கலாம். ஆனா அந்த சூழ்நிலை கைதியாக இருக்கும் பட்சத்தில் கூட, நம்ம வந்து நிச்சயமா வந்து ஒரு முன்னுக்கு வர முடியும். இயலாமையை வந்து காரணம் காட்டாமல், நம்ம வந்து ஒரு முயற்சி, பயிற்சி, மலர்ச்சி தரும். அந்த மலர்ச்சி வந்து தொடர்ச்சி தொடர்ச்சியோடு இருந்தால் அது வெற்றியை தரும் அப்படின்றது நம்ம இத புரிஞ்சுக்கலாம். ஐ ஃபீல் லைக் அன் இடியட் சம்டைம்ஸ் சம்வாட் பட் இட் வொர்க்ஸ் அவுட் அப்படிங்கிறாரு. இது வந்து ஸ்ட்ராட்டஜிட்டிக் ஃபூலிஷ்னஸ்ன்ற ஒரு பகுதியில வர்ற ஒரு விஷயம். அதாவது அ ஒரு காலகட்டம் வரைக்கும் வேதாத்ரி மகரிஷி கிட்ட ஒரு வாட்டி பேசும்போது அவரு சொன்னாரு. ஒரு அன்பர் கேட்டாரு. அவர் நேர கலந்துரையாடல்ல அந்த இடத்துல வந்து திருவான்மியூர்ல. அப்போ வந்து நீ ஐயா நான் வந்து தன்னை அறிந்தால் அ அதாவது இதோட நிறைவு செஞ்சுக்கிறேன். தன்னை அறிந்தால் நானும் அந்த கேள்வி கேட்டேன். ஆ தன்னை அறிந்தால் வந்து எல்லாமே முடியும். உன்னை அறிந்தால் உலகத்து போராடலாம் சொல்றாங்க. தன்னை அறியணும்னு திருமூலரும் சொல்றாரு. வந்து தனக்கு ஒரு கேடு இல்லைன்னு சொல்றாரு. இது முடியுமா? இது எப்படி முடியும்? தன்னை அறிஞ்சா போதும் இல்லையா? அப்படின்னு கேட்டேன் அவர்கிட்ட. அதுக்கு அவர் சொன்னாரு, "அ இது எப்படி இருக்குன்னாப்பா" சொல்றாரு, "அத்தைக்கு மீசம் முளைச்சா சித்தப்பா. அப்படிதானே? அத்தைக்கு மீசை முளைச்சா தானே! அது எப்ப முளைக்கிறது? எப்ப செத்துப்பா வருது? நடக்குமான்றது தான் உங்களுக்கு தெரியும். அதனால வந்து தன்னை எறிவது என்பது அவ்வளவு எளிதான இல்ல. இதுக்காக தான் ஞானிகளும், அதேபோல எவ்வளவோ செயின்ட்ஸ், ரிஷிஸ் எல்லாமே வந்து போராடுனாங்க. எவ்வளோ வந்து மேல போனாங்க. ஸோ நீங்களும் வந்து நம்ம வந்து முயற்சி இதெல்லாம் உங்களுடைய தியானம், தவம் இதெல்லாம் செஞ்சு முடிச்சு ஓரளவுக்கு வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. நம்ம செய்யலான்றது சொல்றாரு. லார்ட் டெனிசனுடைய கவிதை 4 வரி கவிதையோட முடிக்கிறேன். "We are weak by time and faith, but strong in will to strive to seek and not to heal." தேங்க் யூ வெரி மச். அடியனுக்கு இந்த வாய்ப்பை தந்த போன்றிருக்கும் வந்திருந்த அனைவருக்கும் என்னுடைய வணக்கத்தையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்து, இந்த நாள் குறிப்பாக ஜூன் 9 மறக்க முடியாத நாளாக மாற்றியிருக்கு. அந்த 3, 6, 9 அருணகிரி சார் அடிக்கடி டெஸ்லா நம்பர் சொல்லுவார். அந்த நாளில் எனக்கு வாய்ப்பு கொடுத்த
தொடர்ந்து உதவி செய்து கொண்டிருக்கின்ற சிவகனி மேடம், பீஷ்மராக இருக்க ட்ரைனிங் ஃபீல்டு ரமேஷ் சார், எல்லோருக்கும் என்னுடைய நன்றியை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். வணக்கம். நன்றி நன்றி சார். நண்பர்களே, இன்று அதிகாலை வேளையில ஒரு மிக சிறப்பான நாள் தொடக்கத்தை வழங்கிய இன்றைய நாள் பயிற்றுனர் இன்றைய நாள் பேசுகிற மில்டன் ராஜேஷ் சார் அவர்களுக்கு நட்புலரின் சார்பாக மனமார்ந்த நன்றி வெளிப்படுத்துகிறோம். தொடர்ந்து இன்று பிறந்த நாள், திருமண நாள், சுப நிகழ்ச்சிகள் கொண்டாடுற நபர்கள் யாராவது இந்த தளத்தில் இருந்தா சொல்லலாம். சார், என்னோட மைத்துனர் ரங்கராஜன் இன்று தன்னுடைய பிறந்தநாளை கொண்டாடியார். அதுக்கு எல்லோரும் வாழ்த்து தெரிவிக்கும் தாழ்வுடன் விண்ணப்பம் பண்ணிக்கிறேன். சார், வாய்ஸ் ரொம்ப லோவா இருக்கு சார், சரியா கேட்கல. சார், என்னோட மைத்துனர் ரங்கராஜன், என்னுடைய கணவரின் என்னுடைய மனைவியின் அண்ணா இன்னைக்கு வந்து தன்னுடைய பிறந்தநாளை கொண்டாடுறாங்க. பேரு ரங்கராஜன். ரைட் சார், ரைட் சார். வெங்கட்ராமன் சார் அவரோட மைத்துனர் ரங்கராஜன் சார் அவர்களுக்கு நட்புலரின் சார்பாக மனமார்ந்த பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள். தொடர்ந்து பின்னோட்டம் வழங்குறவங்க ஹேண்ட் ரைஸ் பண்ணலாம். அப்படியே சாருக்கும் வந்து விஷஸ் சொல்லிட்டு தங்களுடைய பின்னோட்டம் வழங்கலாம். முதலாவதாக ரமேஷ் சார், நீங்க அன்வைட் பண்ணி பேசலாம் சார். நன்றி சார். சாருடைய மைத்துனருக்கு பிறந்தநாள் நல்வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம். இன்னைக்கு மில்டன் ராஜேஷ் சாருடைய செஷன், அவரை பத்தி சொல்லணும்னா திருவாசகம் படித்தவர், திருக்குறளும் படித்தவர், பைபிள் படித்தவங்க, கீதை படித்தால், மகாபாரதம் படித்த, அந்த மாதிரி பல ஏரியாவை படித்த ஒரு திறமசாலி. நிறைய விஷயங்களை அவரோட பேசும்போது நிறைய வெளிப்படுத்துவாங்க. நிறைய தெரிஞ்சிருக்கிறேன் நான். அவருடைய இந்த ஸ்பீச்சில் பார்த்தோம்னாக்க, இந்த சமரசம் உலாவும் அந்த பாட்டு வந்து நானும் கேட்டிருக்கேன். அவ்வளோ பவர்ஃபுல் சாங் ஆக்சுவலி. அது ஒரு சாங்குக்கு இந்த அளவுக்கு பவர் இருக்குமா அப்படின்னு நம்ம யோசிக்கும் போது அந்த அந்த கப்பல் கதையை சொல்லி இந்த பாட்டு அவரோட பேட்டி எடுத்த விஷயம் சொல்லும்போது ரொம்ப அருமையான ஒரு நிகழ்வாக இருந்தது. அதுல இந்த மகாபாரதத்துல துரியோதனன் புத்திசாலித்தனமா வந்து சகுனிய வந்து பவர் ஆஃப் அட்டானி கொடுத்துறான் அந்த விளையாடுறதுக்கு. ஆனா வந்து தர்மர் வந்து நானே பாத்துக்கிறேன் அப்படின்னு கூட கிருஷ்ணரை விட்டுருந்தாருன்னா ஆக்சுவலி கிருஷ்ணரை ஜெயிச்சிருக்கலாம் அப்படின்னு சொன்ன தகவல் வந்து ரொம்ப அருமையா இருந்தது. இதே தான் இந்த பாஞ்சாலி பாத்தீங்கன்னாக்க, கிருஷ்ணரை காப்பாத்துன்னு சொல்லும் போது கிருஷ்ணர் வரல, சரண்டர் ஆகும்போதுதான் வந்து உதவிக்கு வரார் கிருஷ்ணர். அந்த மாதிரி ஒரு சில நேரத்துல நம்ம புத்திசாலின்னு நினைக்காம சில விஷயத்துல சில பேர் மூலமா பண்ணும்போது ஜெயிக்கலாம் அப்படின்னு சொன்ன விஷயம் ரொம்ப அருமையா இருந்தது. அது மாதிரி டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் ஃபூலிஷ்னஸ் சொல்லி அதுக்கு உதாரணங்களும் சொன்ன விதம் ரொம்ப அருமையா இருந்தது. பாக்யராஜ், சார்லி சாப்ளின், அந்த மாதிரி நிறைய விஷயங்கள். ரொம்ப அருமையான ஸ்பீச் சார். ரொம்ப ரொம்ப மெனக்கெட்டு நிறைய தகவல்கள் எடுத்து கொடுத்துருக்குறீங்க. ரொம்ப அருமை. நேரங்கிறது என்னோட ஃபீட்பேக்கை முடிச்சுக்கிறேன். வாழ்த்துக்கள் சார். சூப்பரா இருந்தது சார் இன்னைக்கு செஷன். மில்டன் சார். தேங்க்யூ ஸோ மச் ரமேஷ் சார். தொடர்ந்து லாவண்யாவும் நீங்க பேசுங்க. அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். ரொம்ப சிறப்பா இருந்தது சார் இன்னைக்கு செஷன். எக்ஸாம்பிள்ஸ் வந்து டிஃப்ரெண்ட் இதுல இருந்து எடுத்துட்டு வந்து கொடுத்தீங்க. இது பர்டிகுலர் இதுதான் இல்லாம போயம்ல இருந்து, இதிகாசத்துல இருந்து எல்லாமே சொன்னீங்க. சினி ஃபீல்ட்ல இருக்கிற சாங்ஸ்ல இருந்துன்னு. பிளஸ் நோ தை செல்ஃப் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். அதுலயும் அந்த அன்எக்ஸ்ப்ளோர்ட் ஏரியாஸையும் நம்ம வந்து புரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறது வித் வேலிட் எக்ஸாம்பிள்ஸோட ரொம்ப சிறப்பா உங்க ஸ்டைல்ல அழகா சொன்னீங்க. நிறைய விஷயங்கள் தேடி இருக்கிறீங்க. உங்களுடைய அந்த ஆர்வம் வந்து எப்பவுமே ஒரு இன்ஸ்பைரேஷன் தான். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வண்டர்ஃபுல் செஷன். வெங்கட்ராமன் சாரோட ரிலேட்டிவ்க்கு ஹாப்பி பர்த்டே. ஹேவ் அ நைஸ் டே ஆல் ஆஃப் யூ. தேங்க்யூ. தேங்க்யூ ஸோ மச் லாவண்யா. தொடர்ந்து பகத் சார் நீங்க பேசலாம். நன்றி சார். அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். வெங்கட் சார் ரிலேட்டிவ்க்கு இனிய பிறந்த நாள் வாழ்த்துக்கள் மற்றும் அனைவருக்கும் இன்னைக்கு இருக்கிற அனைவருக்கும் பிறந்த நாள் வாழ்த்துக்கள். மீட் ஆகிறவங்களுக்கு
இன்னைக்கு மில்டன் சார் ஒரு செஷன் ரொம்ப நல்லா இருந்துச்சு. எஸ்பெஷலி ஸ்டே ஹங்கிரி ஸ்டே ஃபூலிஷ், அதுதான் ரொம்ப நல்லா தாட் இருந்துச்சு. பிளஸ் அவர் சொன்ன நிறைய கருத்துக்கள் ரொம்ப வேலிடாவும் ரொம்ப பயனுள்ளதாகவும் இருந்துச்சு. தொடர்ந்து நீங்க நிறைய செஷன் கொடுக்கணும் சார். உங்களோட செஷன், உங்களோட வேலிட் பாயிண்ட்ஸ் ரொம்பவே நல்லா இருக்கும். அதோட மில்டன் சார் எனக்கு ரொம்ப நல்லா தெரிஞ்சவர். போத் திருவிக்கா அரங்கமும் டோஸ்ட் மாஸ்டர்ஸ்லயும் ஒன்னா இருந்திருக்கோம். ஸோ இந்த செஷன் நான் அவரால் தான் அவருடைய அவர் கூப்பிட்டதுனால இந்த செஷனுக்கு நான் எப்பவுமே வருவேன். வாய்ப்பளித்த நன்றி கூட விடைபெறுகிறேன் சார். தேங்க்யூ ஸோ மச் பகத் சார். தொடர்ந்து வீரசேகரன் சார், நீங்க பேசலாம் சார். அன்புகளுமிய சோதரர்கள் சோதரர்கள் அனைவருக்கும் இனிய நட்புலறி வணக்கம். பின்னூட்டமிட்ட அனைவரும் மிக சிறப்பாக சொல்லிவிட்டார்கள். இன்று பிறந்த நாள் காணுகின்ற நமது அன்பு சகோதரர் வெங்கட்ராமன் ஐயா அவர்களுடைய மைத்துனர் ரங்கராஜன் அவர்களுக்கு இனிய நல்வாழ்த்துக்களை இதயத்தோடு நாம் பகிர்ந்து கொள்வோம். பல பேரு சொன்ன மாதிரி இலக்கியத்திலிருந்து லிட்ரேச்சர், எங்கெங்க இருந்தோ லிட்ரேச்சர் எல்லாம் சொல்லிட்டாங்க. இதுல எனக்கு வந்த ஒரு பெரிய பயம் வந்துடுச்சு. என்னன்னா, நான் பூலிஸா இருக்கிறதுக்கு நான் ரொம்ப விரும்புறேன். ரொம்ப எல்லா வகையான உலகத்துல எவ்வளவு பூலிஸ் வகைகள் இருக்கோ அதுல அத்தனை வகையாவும் பூலிஸா இருக்க நான் விரும்புறேன். ஒன்னே ஒண்ணு, அந்த பூலிஸா மட்டும் இருக்கக்கூடாதுங்கிறதுலதான் நான் ஆண்டவனை வேண்டுகிறேன். என்னன்னா, என்னுடைய பூலிஸ்னஸ் பிறருக்கு துன்பத்தை விளைவிக்கின்றதாக இல்லாமல் இருந்தால் போதும். என்னோட வாய்ப்புகள் போகட்டும், இது போகட்டும், எல்லாமே இருக்கட்டும். பிறருக்கு துன்பம் விளைவிக்கின்றதாக அமைந்து விடாத போலீஸ்னஸா நான் இருந்தா, போலீஸா இருந்தா பரவாயில்ல அப்படிங்கிற மாதிரி ஐயா சொன்னதுல, ஏன்னா வள்ளுவர் ஐயா தொற்ற மாதிரி ஒரு இதுக்காக சொல்றேன். செய்தக்க அல்ல செயக்கெடும். எதை செய்யக்கூடாதோ அதை செய்யறதுனால கெடும். செய்தக்க செய்யாமையாலும் கெடும். எதை செய்யணுமோ அதை செய்யலைனாலும் கெடுங்கிறது வள்ளுவர் சொல்லியிருக்காரு. அதனால செய்ய இயன்றதை, செய்ய வேண்டியதை நாம் இயன்ற அளவுக்கு செய்து இனிமையாய் வாழ்வோம். ஐயா அவர்களுக்கு அன்பு வேண்டுகோள், அடிக்கடி வாருங்கள், அமுத ஊற்றை தாருங்கள். நன்றி, வணக்கம். நன்றி வீரசேகரன் சார். தொடர்ந்து வெங்கட்ராமன் சார், நீங்க பேசலாம். நற்புலரி சார், ரொம்ப அருமையான ஒரு இன்றைய செஷன் வந்து ஒரு அருமையான செஷன். முத்தா இருந்தது ஒரு செஷன் அப்படின்னா அது இந்த செஷன் சொல்லலாம் சார். டெய்லி ஒரு செஷன் எப்பவுமே நம்ம காலையில எந்திரிச்ச உடனே அதை தான் சொல்லுவோம். நற்புலரில் வரும்போது எதை எடுப்பது எதை கொடுப்பது அப்படின்றதுதான் இருக்குது. டெய்லி ஒன்னொன்னு புதுசு புதுசா கத்துக்கிட்டு இருக்கோம். அதுதான் வந்து இன்னைக்கு ஒரு ஸ்பெஷாலிட்டி. நமக்கு நிறைய விஷயங்களை பத்தி பேசியிருக்கோம். புலிஷ்னஸை பத்தி இவ்வளவு அழகா வந்து இல்லையா சமரைஸ் பண்ண முடியும் அப்படின்றது ரொம்ப அழகா எடுத்துக்கிட்டோம். அதே மாதிரி ரொம்ப அழகா சொன்னாரு, அத்தைக்கு மீச முளைத்தால் சித்தப்பான்றத ரொம்ப அழகா வந்து இல்லையா இந்த இடத்துக்கு தேவையான இந்த தலைப்போட ஒட்டி பேசினது ரொம்ப அருமையா இருந்தது. எல்லாத்த விட முக்கியமான விஷயம், இந்த சாரோட பண்பு அப்படின்னா, எவன் ஒருவன் தனக்கு எதுவும் தெரியாது என்கிறானோ அவனே அறிவாளி, எவன் ஒருவன் தனக்கு எல்லாம் தெரியும் என்று கூறிக்கொள்கிறானோ அவனே முதல் முட்டாள் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி தன்னை எப்பவுமே இல்லையா தாழ்த்தி கொண்டுதான் அவர் பேசியிருக்காரு. அது சொல்ற அந்த வார்த்தை தான் ரொம்ப முக்கியமான வார்த்தை. அது நல்லா வந்து அருமையான வார்த்தை, அடியேன். அப்போ எனக்கு எதுவும் தெரியாது என்னோடன்னு சொல்லும் போது நமக்கு அகந்த வந்துருதான். அப்போ அடியேன்னு சொல்லும் போது அந்த அகந்த விட்டு ஒழிஞ்சு போகுது அப்படின்வாங்க. ஏன்னா புத்தரோட இதுல சொல்லும் போது கூட சொல்லுவாரு, நீங்க என்ன பெரிய பணக்காரன் அப்படின்னு. ஏன்னா புத்தர் வந்து ஒரு சின்ன ஒரு திருவோடு வச்சிருந்தாராம், அது என்னோடதுன்னு சண்டை போட்டாங்கன்னு சொல்ற, அதை கூட உடச்சு போட்டுட்டு போனாருன்னு. ஏன்னா ஆசையை விட்டொழிப்பதே ஒரு ஆசைன்னு சொல்ற அந்த ஒரு மூடத்தனத்தை அவர் கத்துக்கிட்டாரு அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி இன்னைக்கு ரொம்ப ரொம்ப பண்போட பணிவோட இருக்கிறது எப்படின்றதுக்கு நடமாடும் விளக்கமா இருக்கிறது நம்ம சார் அப்படின்றது நல்லா தெரியும் சார். இந்த பிறநாள் காணுங்களுடைய மைத்தினருக்கும் இதன் மூலம் நற்புலரின் மூலமாகவும் வாழ்த்து தெரிவித்துக்கிறேன். வாழ்த்து தெரிவித்த அனைவருக்கும் மிக்க நன்றி. நன்றி நன்றி வெங்கட்ராமன் சார். தொடர்ந்து லோகநாதன் சார், நீங்க பேசலாம். அனைவருக்கும் இனிய நற்புலரி காலை வணக்கம். இன்றைய வகுப்பு ரொம்ப நல்லா இருந்தது சார். டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் ஃபூலிஷ்னஸ் பற்றி ரொம்ப அழகாக சொன்னார். துரியோதன், சகுனி, தர்மர் வந்து
கிருஷ்ணனை அழைச்சிருந்தா நல்லா இருந்திருக்கும். ரொம்ப நல்லா இருந்தது சார். நம்ம சார் வீரராகவன் சார் சொன்னாடி, என்னுடைய வாழ்வில் மற்றவருக்கு துன்பம் விளைவிக்கக்கூடிய ஃபூலிஷ்னஸை நான் செய்யாது இருக்க வேண்டும் அப்படின்னு சொன்னார் இல்லைங்களா. என்னுடைய வாழ்விலும் நான் இதுவரை ஃபூலிஷ்னஸாக தான் இருந்திருக்கேன், ஆனால் பிறருக்கு துன்பம் விளைவிந்ததே இல்லை அப்படின்னு என்னுடைய மனசாட்சி ஆழமா 100% சொல்லுது. அதனால தான் வாழ்க்கை நல்லா இருக்கு. அனைவருக்கும் நான் அடுத்து வெங்கட்ராமன் சாருடைய மைத்துனர் திரு ரங்கராஜன் பிறந்த நாளுக்கு என்னுடைய பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள். அனைவருக்கும் நன்றி. வணக்கம் ஐயா. வணக்கம் வணக்கம். நன்றி 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 ஐயா. நன்றி லோகநாதன் சார். வெங்கட்ராமன் சார், நீங்க அன்வைட் பண்ணி பேசுங்க சார். காற்றே என் வாசல் வந்தாய், மெதுவாக கதவு திறந்தாய். இந்த பாட்டு பாட வேண்டியது ரொம்ப, இது என்னத்தினால அப்படின்னா, அனைவருக்கும் காலை வணக்கம். பிறந்தநாள் கொண்டாடுற அனைவருக்கும் மனமார்ந்த வாழ்த்துக்கள். பிறப்பு என்பது எதை சாதிக்க போகுது அப்படின்னா, இந்த பறவை கதையை ஒண்ணு சொன்னார். பறவை பாதி பறவையா இருக்கு அப்படிங்கும்போது அதுல இருக்கக்கூடிய பறக்கும் தன்மையை பார்த்தேன். ஒரு லேடி பாதியா இருப்பாங்க அப்படிங்கும் போது அதுல ஒரு லேடினாலே ஒரு அழகுதான் என்ன, அதை பார்த்தேன். ஒலி அப்படின்னோடனே அதுல இருக்கக்கூடிய அந்த மியூசிக்கோட இசையை பார்த்தேன். அளவுக்கு மீறினா அமிர்தமும் நஞ்சுங்கிறத ஒரே வார்த்தையில சின்ன கதைய போட்டு பிரமாதமா புரிய வச்சிருக்காரு. ரொம்ப அருமையா இருந்தது. தெரியாது என்பது தெரிந்து கொள்வோம், எனக்கு எது தெரியாது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்குவோம். ரொம்ப அருமையா இருந்தது. மில்டன் சார் வேற லெவல் இன்னைக்கு. அதாவது கச்சேரி பண்றது இருக்கு பாருங்க, ஒரு கல்யாணத்துல போய் கச்சேரி பண்ணாலும் அந்த கச்சேரி எங்க கொண்டு போய் விடுது தெரியாதுங்கிறதுல என்ன சின்ன ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும்னு நினைச்சேன். எங்க ஊர்ல ஒரு கச்சேரி நடக்குது, குளித்தலையில கச்சேரி நடக்குது. அன்னைக்கு அனௌன்ஸ் பண்றாரு, தண்ணீர் பள்ளின்னு ஒண்ணு ஃபாரினர்ஸ் எல்லாம் வருவாங்க. அந்த இடத்துல ஃபாரினர் ஒருத்தர் அனௌன்ஸ் பண்றாரு. அனௌன்ஸ் பண்ணிட்டு யார் பிரமாதமா வாசிக்கிறீங்களோ அவங்களுக்கு 1008 ரூபா தரேன் அப்படின்னு. நான் சொல்றது ஒரு 30 வருஷம் முன்னாடி. அத கேட்ட உடனே வெளுன்னு வெளுக்கிறாங்க. அதாவது மேலக்காரர் வெளுக்கிறாரு, நாதஸ்வரம் வெளுக்கிறாரு, ஜால்ரா வெளுக்கிறாரு, எல்லாம் பட்டு கலப்புறாங்க. பிரமாதமா 3 மணி நேரம் கச்சேரி முடிச்ச அப்புறம் ஸ்டேஜ் ஏறினார். ஏறின உடனே யாருக்குடா பிரைஸ் கொடுக்க போறாரு, எல்லாரும் பிரமாதமா இப்ப வாசிச்சிட்டாங்களே, யாருக்கு பிரைஸ் கொடுக்க போறாரு அப்படின்னு பார்த்த உடனே, யாருக்கு கொடுத்துருப்பாருன்னு நீங்க எதிர்பார்க்கிற அவருக்கு கொடுத்துருக்க மாட்டார். அதுல மட்டும் அவங்க எதிர்பார்க்கறவங்களுக்கு அவங்களுக்கு கிடைக்கலங்கிறது வேற. எதிர்பார்க்காத ஒருத்தருக்கு கிடைச்சிருச்சு. யாரு அப்படின்னா ஒத்துவுதர். அவரு தொடர்ச்சியா எவன் என்ன பண்ணாலும் சரி, என் செயல் நான் தெளிவா இருக்கேன் ஓடினாரு. மூச்சை தம் கட்டிக்கிட்டு நம்ம உங்களுக்காவது ரிலாக்ஸ் பண்றதுக்கு டைம் இருக்கும். இந்த ஆளு தொடர்ச்சியா பண்ணாம பாரு, அவன் செய்யற செயலை ஆஹா அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு அந்த பிரைஸ் கிடைச்சது பாருங்க. somebody will recognize அப்படிங்கிற அந்த தாட்டை அந்த கச்சேரியில எனக்கு உணர்த்தியது. எத்தனை சின்ன வயசுல நமக்கு படிக்கும்போது, ஸ்கூல்ல படிக்கும்போது நமக்கு கிடைச்ச ஒரு நாலெட்ஜை இந்த இடத்துல பகிர்ந்துக்கணும்னு நினைச்சேன். தேர்ட் ஒண்ணு, மலை நாய் உச்சி. உச்சிக்கே ஓடுறியடா, ஓடிக்கிட்டே இருக்கியே, ஓடினான் ஓரத்துக்கே ஓடினான், மரணத்தின் எல்லைக்கே ஓடினான்னா நாய் சொல்லுதேடா, நாய் சொல்லுது. நான் பாக்கணுங்க, அப்படியே அதிர்ந்து போயிட்டேன். அதை தாண்டி அங்கிருந்து எட்ஜுக்கு போற, கீழே விழுந்தா செத்துருவேடா அப்படின்னு வாழணும்னு அந்த நன்றியோட அந்த நாய் நினைக்கிறத கூட நம்ம புரிஞ்சுக்க தெரியலையே. இது மாதிரி அந்த வைப்ரேஷனோட பவர் என்ன அப்படிங்கிறத ரொம்ப அழகா சொன்னீங்க. கல்யாணத்துல இது மாதிரி வாசிக்கும் போது, பாடும்போது இருக்கக்கூடிய வைப்ரேஷன் அதனால we have to be value that each and everything. நமக்கு தெரிஞ்ச விஷயத்த எவ்வளவு தூரம் அதை மதிக்கிறோங்கிறது தான் ரொம்ப முக்கியமானது. இந்த இடத்துல பண்ணக்கூடாதுன்னா பண்ணக்கூடாது, அவ்வளவுதான். அது ஏன் பண்ணக்கூடாது, என்ன ஏதுன்னு போய் கேள்வி கேட்டுக்கிட்டு இருந்தோம்னா நம்ம அறிவாளியா இருந்து முட்டாளாகி மடத்தனமா பண்ற வேலைகளுக்கு நுழைஞ்சிருவோம். பிலீவ் சிஸ்டம்ங்கிறதா நான் பார்த்தேன். நான் பேசுனதுல சார், மில்டன் சார், நான் எவ்வளவு நன்றி சொன்னாலும் தகும். இப்போ நடந்த நிகழ்வை நான் சொல்லணும்னு நினைச்சேன். அதை பிலீவ் சிஸ்டம்ங்கிறது ஹை பிலீவ் சிஸ்டம். மடையன் முட்டாள். அதை தாண்டி அந்த பார்த்து பார்த்து பரவசமானேன்னு ஒரு பாட்டு. நான் பார்த்து பார்த்து பரவசமானே, உன்னை பார்த்து பார்த்து அதை பரவசமாறது. வாட் இஸ் த எண்ட் ஃபார் இட்? we have to put a full stop for it. Start and end we have to decide. எதை ஆரம்பிக்கணும், எதை முடிக்கணும் அப்படின்னா, முடிக்கலைன்னா நம்மள அது முடிச்சிருங்கிறத
நம்ம புரிஞ்சுக்கிட்டு டிராவல் ஆகணும் அப்படிங்கிறத தாண்டி இப்ப எங்க அப்பா எல்லாம் பாத்தீங்கன்னா தெய்வ நம்பிக்கை அபரிமிதமா இருக்கு. கடவுளை நம்புற அளவுக்கு மனிதர்களை வந்து வேல்யூ பண்ண மாட்டேங்கிறார் அப்படிங்கிறதுனால நான் மனிதர்களை வந்து ரொம்ப அப்படியே வேல்யூபிளா பார்க்க ஆரம்பிச்சிட்டேன். ஏன்னா மனுஷனா இருந்தவன் தான் வேல்யூபிளா சில வேலைகளை பண்ணிட்டு கடவுளா மாறினா நீ கடவுளை போட்டுறது போதுல மனுஷங்களை மதிக்கணும் அப்படிங்கிற தன்மையில. சோ நம்ம பையன் அடுத்தது வந்து தொழிலை மதிக்கிற ஸ்டேஜுக்கு வந்து மக்கள் வந்துட்டாங்க. இந்த சொசைட்டில நிறைய மாற்றங்களை கொண்டு வரணும்னு. அந்த தெரிந்த தொழிலை செய்யாதவனும் கெட்டான், தெரியாத தொழிலை தொட்டவனும் கெட்டான்பாங்க. இன்னைக்கு நடந்த நிகழ்வு என்னன்னா, இது மாதிரி தெய்வ நம்பிக்கை எல்லாம் இருந்தா கூட எங்க அப்பா வந்து ஒரு வார்த்தை சொன்னாரு, நான் ஏகாதசியா இருக்குப்பா, இன்னைக்கு போனா நல்லா இருக்கும் அப்படின்னு. போற நாள் நல்ல நாள் இல்லப்பா, இப்ப நீங்க வந்து சொல்லி சொன்னேன் அவர்கிட்ட, அப்படி எல்லாம் நினைக்காதீங்க, இன்னைக்கு போறாங்க இறைவனுக்கு முடிவு பண்ணுவார். ஒரு நாளும் வாழும் நாள் தான் நல்ல நாளா நம்ம மாத்தும் போது சொர்க்கத்துல நம்ம போவோம்ல, அந்த இடத்துல நல்ல நாள் இருக்கும். பூலோகத்துல சொர்க்கத்தை உருவாக்குற ஒரு பீப்புளும் ஒரு இடத்துலயும் they have to do lot of good practices. இன்னைக்கு வந்து மில்டன் சாருக்கு நான் இதை அப்பாட்ட சொல்லிட்டு, அப்ப அது மாதிரி எல்லாம் நீங்க இன்னைக்கு போகணும் அன்னைக்கு போகணும்லாம் நினைக்காதீங்க, நீங்க வாழறதே எங்களுக்கு சிறப்பு, பூலோகத்தை சொர்க்கத்தை உருவாக்கிட்டு இருக்கீங்க, அதனால என்னைக்கு போகணுங்கிறத இறைவன் பார்த்துப்பாரு. அதனால ரொம்ப புத்திசாலித்தனமா நம்ம ரொம்ப நல்ல நாள்ல போகணும் அப்படின்னு நினைக்கிறதெல்லாம் தேவையில்லாதது. நம்ம வாழறதுனால நல்ல நாளா வாழ்வோம். அது நடத்தணும். பைத்தியகாரத்தன அளவுக்கு போயிரும் அது. அது மாதிரி நினைக்க வேண்டியது இல்ல. இறைவனை முட்டாளாப்ப அப்படின்னு கேட்டேன். அவருக்கு புரிஞ்சுக்கிட்டாரு. ஓகே. சோ இதை வந்து நமஸ்காரம் பண்ணி ஆசீர்வாதம் வாங்கினேன் எங்க அப்பாக்கு. இப்ப நடந்தது மில்டன் சார பேச்ச கேட்டுட்டு எங்க அப்பாவுக்கு நமஸ்காரம் பண்ணி இது மாதிரி எல்லாம் என்னைக்கு போகணும்லாம் கேட்காதீங்க எதையுமே, அதனால வாழுங்க, நீங்களும் வாழ்ந்து நம்மளையும் வாழ வைங்க அப்படின்னு சொல்லிட்டு, இப்ப நான் கொடுக்கறது என்னன்னா, இங்க நிறைய ட்ரெயினர்ஸ் இருக்கீங்க, உங்களோட நான் வந்து 2 பேர் சேர்ந்து பகிர்ற மாதிரியான என்னோட சேனல்ல போடணும்னு ஆசைப்பட்டேன். சோ யாருக்கு இன்ட்ரெஸ்டடோ நீங்க தொடர்பு கொள்ளலாம். உங்களோட தாட் ப்ராசஸோட டிஸ்கஷனா இதை நான் வேல்யூபிளா எடுத்துக்கணும்னு நினைக்கிறேன். இது அடுத்த லெவல்ல கொண்டு போகணும். ஒருத்தரும் வேல்யூபிளான பீப்புள், நாலேஜபிள் பீப்புள், அந்த இன்ட்ரெஸ்டட் பீப்புள் அடுத்த ஸ்டெப்பு கொண்டு போகணும். வாழ்த்துக்கள். கீழட்டியால் திருச்சியிலிருந்து பார்த்து பரவசமானேங்கிறத ஒரு இடத்துலையும் நம்ம புரிஞ்சுக்கிட்டு, அந்த எட்ஜை புரிஞ்சுக்கிட்டு we have to put a full stop for it. All the best. ஈழட்டியார் திருச்சியிலிருந்து தெரிந்த தொழிலை, அதாவது என்னன்னா, தெரிந்த தொழிலை செய்யாதவனும் கெட்டான், தெரியாத தொழிலை தொட்டவனும் கெட்டான், தொட வேண்டியது எது, தொடக்கூடாதது எதுங்கிறத தெளிவா புரிஞ்சு நாமும் வாழ்ந்து பிறரையும் வாழ்கிவிப்போம். தேங்க்யூ. நன்றி ஹீலர் சார். தொடர்ந்து தாமோதரன் சார் நீங்க பேசலாம். தற்போதைக்கு இனிய காலை வணக்கம். வெங்கட்ராமன் சாருடைய மைத்துனர் ராஜசேகர் அவர்களுக்கு பிறந்தநாள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வது மகிழ்ச்சி அடைகிறேன். இன்று மில்டன் சார் மிக சிறப்பான ஒரு செஷன் எடுத்தார். ஒரு போலீஸ்காரன் ஒருத்தரை கேட்குறாரு, எனக்கு தெரியாது. எல்லாரும் கேட்கும்போது தெரியாதுன்னு சொல்லலாம். ஒரு காவல்துறை அதிகாரி கேட்கும்பொழுதும் தெரியாது என்று சொல்லும்பொழுது நமக்கே ஆச்சரியமாக இருக்கின்றது. சிறப்பு. சமரசம் உலாவும் இடம், அந்த பாடல் நான் நிறைய தடவை கேட்டிருக்கின்றேன். ஆனால் அதுக்கு அவனுடைய வைப்ரேஷன் மில்டன் சார் சொல்லி தான் எனக்கு தெரியுது. ஏன்னா சீர்காழி அவர்களுக்கே தெரியும் இந்த பாடலை பாடினால் ஏதாவது ஒரு வைப்ரேஷன் உண்டாகும் என்று. இருந்தும் காலத்தின் கட்டாயம் அதை பாட வேண்டும் என்று இருக்கின்றது. அதனால்தான் அவர்கள் இருவருக்கும் அந்த நிலை ஏற்பட்டது என்பதை சிறப்பாக கூறியிருக்கின்றார்கள். அதே நிலைதான் கண்ணனுக்கும். மகாபாரதத்தில் துரியோதனன் ஒதுங்கிவிட்டான். ஆனால் தர்மருக்கு அது புரிந்திருந்தும் கண்ணனை அழைக்காதது காரணம் இந்த மகாபாரதம் உருவாக வேண்டும் என்ற ஒரு நிலை, வேறுபடக்கூடாது என்ற ஒரு நிலைக்காக அவர் கண்ணனையும் நினைக்கவில்லை, கண்ணனையும் அழைக்கவில்லை. அதுதான் காலத்தின் கட்டாயம். மிக சிறப்பான மில்டன் சார் அவர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்களையும் நன்றியும் தெரிவித்துக் கொள்கிறேன். இதை போன்ற கருத்துக்களை கூற அடிக்கடி வாருங்கள் நற்புலருக்கு. நன்றி, வணக்கம். நன்றி தாமோதரன் சார். தொடர்ந்து அருணகிரி சார் நீங்க பேசுங்க. குட் மார்னிங் நற்புலரி. குட் மார்னிங் மில்டன் ராஜசேகர் சார். வெங்கட்ராமன் சார் மைத்துனர் ரங்கராஜன் அவர்களுக்கு இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்கள். மில்டன் சார், இன்னைக்கு செஷன் வந்து ஆசம். ஸோ எவ்ரிபடி டச்ட் ஆல் த கார்னர்ஸ். ஸோ இன்னைக்கு நம்ம என்ன அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும்னா, எல்லாரும் எல்லா இதுவும் சொல்லிட்டதுனால இன்னைக்கு கொடுத்த செஷன் இதிகாசம், புராணம், திருக்குறள், விவிலியம், ஷேக்ஸ்பியர், மாஸ் மீடியா, சினிமாவோட பாடல் வரிகள்,
டச் பண்ணாத கார்னர்ஸே இல்லை. ஸோ அது வந்து அவருடைய எக்ஸ்பீரியன்ஸை தான் வந்து காட்டுது. ஸோ எக்ஸ்பீரியன்ஸ் இல்லைன்னா இந்த அளவுக்கு வந்து அதை சம்மப் பண்ண முடியுமா அப்படின்றது கேள்விக்குறி. ஸோ அது வந்து எனக்கு தெரியாதுன்னு ஆரம்பிச்சு நோ தை செல்ஃப் அப்படின்னு முடிச்சது. ஸோ இடையில வந்து எனக்கு தெரியும், எனக்கு தெரியாது, எனக்கு தெரியும்னு எனக்கு தெரியும், எனக்கு தெரியாதுன்னு எனக்கு தெரியும். இது மாதிரி பல விஷயங்கள் ரொம்ப அருமை. அதாவது உங்களுடைய சம்மப் பண்ண விதம் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ராடினரி, ஆசம். வாழ்த்துக்கள் சார், வாய்ப்புக்கு நன்றி. தேங்க்யூ. தேங்க்யூ ஸோ மச் சார். ஃபீட்பேக் வந்து மெசேஜஸில் போட்டிருக்காங்க. சிவபாலன் சார் வந்து எக்ஸலன்ட் மில்டன் சார், வெல் கவர் த டாபிக் சார் அப்படின்னு போட்டிருக்காங்க. ஹாப்பி பர்த்டே ரங்கராஜன் சார்னு போட்டிருக்காங்க. அதுக்கடுத்து ரம்யா மேம் வந்து ஆசம் செஷன் சார், தேங்க்யூ ஸோ மச், ஹாப்பி பர்த்டே ரங்கராஜன் சார்னு போட்டிருக்காங்க. ஹீலர் வெங்கட்ரமன் சார் மெசேஜ்லேயும் போட்டிருக்காங்க. தேங்க்ஸ் டு மில்டன் சார், I'm interested to discuss the topic through my YouTube channel and welcome all trainers to discuss your thoughts through my channel to give you to the others in my world healer TRV life happiness community Trichy. Now phone number. நன்றி. மில்டன் சார் உங்களுடைய ஏற்புரையை நீங்க வழங்கலாம். சிவகனிமா மேடம். சாரி, சிவகணி மேம் வந்து அட்வைஸ் பண்ணியிருக்காங்க, நீங்க அட்வைஸ் பேசுங்க. அனைவருக்கும் வணக்கம் சார். செஷன் எக்ஸலண்டா இருந்தது சார். நிறைய விஷயங்கள் சொன்னீங்க, எல்லாரும் சொன்ன மாதிரி. ஸோ அதற்கான ஒரு கவிதைகளை மட்டும் படிச்சிடலான்ட்டு. எத்தனை எத்தனை எண்ணிலா விஷயங்கள் அத்தனையும் உணர்ந்திட அழகாய் வாழ்வுமே. எத்தனை எத்தனை எண்ணிலா விஷயங்கள் அத்தனையும் உணர்ந்திட அழகாக வாழ்வுமே. முத்தான சொற்களில் முழுமையாய் கருத்துக்கள் வித்தான விதைகளாய் விருட்சமாய் மாறிட. முத்தான சொற்களில் முழுமையாய் கருத்துக்கள் வித்தான விதைகளாய் விருட்சமாய் மாறிட. இத்தரணியில் இயங்கிட பத்துமாய் இவ்வளவு பல மணிகளாய். இத்தரணியில் இயல்பாக இயங்கிட பத்துமாய் இவ்வளவு பல மணிகளாய். இத்தனையும் எடுத்திட இன்றே சிறப்பாய். இத்தனையும் எடுத்திட இன்றே சிறப்பாய். சத்தான வரிகளாய் சரித்திரத்தின் வழியிலே. சத்தான வரிகளாய் சரித்திரத்தின் வழியிலே. புத்தான புதுமையை புகுத்திட உணர்வாய். புத்தான புதுமையை புகுத்திட உணர்வாய். தெரியாததை தெரிந்திட தெளிவாய் இறங்கி. தெரியாததை தெரிந்திட தெளிவாய் இறங்கி. புரிவாய் உனக்குள் புதுவித நாளில். புரிவாய் உனக்குள் புதுவித நாளில். மூடனாய் இருக்க முயன்றிட நாளும். மூடனாய் இருக்க முயன்றிட நாளும். நாடலாம் நல்லதை நயம்பட வாழ்வில். நாடலாம் நல்லதை நயம்பட வாழ்வில். நன்றியின் உணர்வை நமக்குள் ஏற்றிட. நன்றியின் உணர்வை நமக்குள் ஏற்றிட. என்றுமே பிரபஞ்சம் எங்குமே தருமே. என்றுமே பிரபஞ்சம் எங்குமே தருமே. வாழ்த்துக்கள் சார், ரொம்ப நல்லா இருந்தது. நிறைய விஷயங்களை எடுத்து அழகா தொகுத்து சொல்லியிருந்தீங்க. இன்னைக்கு ரங்கராஜன் சார் அவருக்கும் எனது மனமார்ந்த பிறந்தநாள் நல் வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேங்க சார். வாய்ப்பிற்கு நன்றி. நன்றி நன்றி மேம். தொடர்ந்து மில்டன் சார், நீங்க உங்களுடைய ஏற்புரை வரலாம். அனைவருக்கும் என்னுடைய நன்றியை விசேஷமாக இந்த தளத்தில் அறிமுகப்படுத்தியதற்கும், அதே போல இந்த என்னை தொடர்ந்து செதுக்கி கொண்டிருக்கின்ற ஃபவுண்டர், இது போன்ற தலைப்புகளை அவரால் மட்டும்தான் கொடுக்க முடியும் என்று தோன்றுகிறது. இதுவரை இந்த தலைப்பை எந்த தளத்திலும் யாரும் கொடுத்ததாக, இந்த புத்தகத்திலும் நான் படிக்கவே இல்லை, கூகுளிலும் இருப்பதாக தெரியவில்லை. அந்த அளவுக்கு தலைப்புகளை கொடுத்து சிறப்பிப்பதும், அதே போல வந்து நின்ற அனைவருக்கும் பேசிய அனைவருக்கும் என்னை மீண்டும் ரீசார்ஜ், லாவண்யம்மன் சொன்னது போல ரீசார்ஜ் பண்ணி கொண்டிருக்க நன்றி. குறிப்பாக இந்த சிவகம் கவிதை ஒன்று போதும், இது போல தொடர்ந்து பேசுவதற்குரிய அவர்கள் இன்ஸ்பிரேஷனாக பலருக்கு இருக்கிறார்கள். யூடியூப் சேனல் போன்ற காரியங்கள்லாம் சொன்ன வெங்கட்ராமன் சார் ஈழருக்கும் நன்றி. மீண்டும் இந்த தளத்துக்கு வந்த அனைவரும் நீண்ட நாள் வேதத்திரி சொன்னது போல நிறை செல்வம் பெற்று வாழ்க வாழ்க என்று கூறி நிறைவு செய்கிறேன். நன்றி நன்றி மில்டன் சார். நண்பர்களே, இன்று அதிகாலை வரையிலும் ஒரு மிகச்சிறப்பான நாள் வழங்கிய இன்றைய பயிற்றுனர், இன்றைய பேச்சாளர் மில்டன் ராஜசேகர் அவர்கள் மீண்டும்